28 சீட்டில் 18 சீட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அதிமுகவும் நேரடி போட்டி. அது ரெட்டலைக்கு சாதகம். அப்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணீங்க, அதாவது முதல்வரை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ, ஆட்சியில் போங்க, அதிகாரத்தில் போங்க, அதிக சீட்டு வாங்கணும். நீங்கள் கரெக்டாக எதெல்லாம் ரெட்டலைக்கு சாதகமான சீட்டோ அதில் வந்து 28 சீட்டில் 18 சீட்டு தள்ளி விட்டாங்களா? இப்போ நீங்கள் 18 நிற்கும்போது வின்னபிலிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அங்கே அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா, திமுகவுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குமோ அந்த சீட்டெல்லாம் தாமரைக்கு தள்ளி விட்டார். இப்போ நீங்கள் வாங்கின 28க்கும் 27ம் கிட்டத்தட்ட அது சீட்டுன்னு பார்த்தா வின்னபிலிட்டி 10லேருந்து 15 தான் அதுக்கு மதிப்பே. மிச்சம் 10 வந்து கஷ்டம். அதாவது அதிமுகவே வெற்றி பெறாமல் ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக இருந்த தொகுதியெல்லாம் இன்றைக்கி தாமரை ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதேமாதிரி இந்த சைடு எடுத்திங்கன்னா திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய தொகுதி எதெல்லாம் வந்து ரெட்டலை வந்து தொடர்ந்து வெற்றி வருமோ அந்த தொகுதியெல்லாம் காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ அவங்களோட வாங்கியிருக்கிற சீட்டோட அந்த கெப்பாசிட்டி இல்லை அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, ஒரு 15 சீட்டு தான் கணக்கு வரும், 28 கிடையாது. இவங்க பிஜேபியில் ஒரு சீட்டு அதுலேயும் கம்மி காங்கிரஸோட. அது வந்து இன்னும் மோசம். அதை தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து நான் தாமரை நிற்க போகிறேன்னு ஐயா ஜி.கே. வாசனுக்கு ஆர்வம். அதில் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்களை எதிர்த்தோம், 2 வெற்றியே பெறாத ஒரு தொகுதிகள் எடுத்துகிட்டு போய் தாமரையில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டி. இப்போ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி காய நவுத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும். இந்த ரேஸில் வந்து எடப்பாடி பழனிசாமி முந்தி இருக்கிறார்.